நாடக நடிகர் சங்க சார்பாகவும் மாயவன் நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய சீரிய அமைப்பாளர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் அசோகன் அவர்கள் சார்பாகவும் குமாரன் சார்பாகவும் நன்றி மகிழ்ச்சியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். என்னுடைய தேசங்கள் 56 55 தேசத்தை உள்ளடக்கி 56ஆம் தேசமாகிய கலிங்க தேசத்தை தலைநகராக பாவித்து இந்த 55 தேசத்து அரசர்களும் எனக்கு அடிபணிந்து முடிவழங்கி கப்பம் கட்டி எனக்கு கீழ்மணிந்துள்ள அரசர்களாகவே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அதாவது ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேரம், சோழம், கொங்கு, வங்காளம், குந்தம், மகதம், கூச்சரம், ஆரியம், மராடம், துருவம், துழுவம், துளுக்கான வடமதுரை, சிந்து, பாஞ்சாலம், சோழகம், நெல்லிடம், கேகயம், சௌராசிரம், அங்கம், இதழை, கண்ணோசி, காம்போதி, காம்பிளி, காங்கோலா, நேபாளம், ஒட்ட தேசம், உகந்த தேசம், பல்லவ தேசம், அப்பர் தேசம், வருண்ட ராட்சியம், கோசலாபுரி, விருத்தாபுரி, அஸ்ராபுரி, இந்த கலிங்க தேசம். இப்படி 56 தேசத்திற்கும் ஏகாதிபத்திய சக்கரவர்த்தியாக ஆட்சி புரிந்து வரும் வேளைகளை குமரிகள் நடனம் செய்ய குடிமக்கள்
தன்னை சூழ தேவர் மூவர் யாவருக்கு நல்லவனாக எதிரிகளை கண்டால் அஞ்சு நடுநெருங்கி ஓடும் வல்லவராகவே ஆட்சி அப்படி ஆட்சி ஒவ்வொரு வேளையில் வரப்புயர நேர் உயரும் நேருயர நெல்லுயரும் நெல்லுயர உயரும் குடியுயர கோர் உயரும் என்ற கொட்டவர் முதுவலிக்கிறங்க ஆட்சி புரிந்து வருகிறேன் அப்படி ஆட்சி புரிந்து வரும் வேளையில் அழகு தமிழ் வாயும் அறிவாலயம் செழிப்போடு வாழ வேண்டும் அதற்கு எல்லா வல்ல எம்பெருமான் அவர்களுக்கு தன்னுடைய கிருபா கடாட்சத்தை கொடுத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக வாழ்ந்து மாறாத புகழும் மங்காத கீர்த்தியும் பெற்று அவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவே வாழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய எண்ணத்தை தினமாக கொண்டு அமைச்சரின் சூழ்ச்சிவை முறையோடு ஆட்சி புரிந்து வருகிறேன் அப்படி ஆட்சி புரியும் வேளையில் என்னுடைய அமைச்சரை அழைத்து அவருடைய நல்ல தெளிவான விவரங்களை கேட்டு 55 தேசத்து அரசர்களும் கப்பம் சரிவர கட்டுகிறார்களா என்பதை யார் அறிய வேண்டும் யார் அங்கே
அழகு வரும் ஒரு உரைத்தல். அழைத்ததன் காரணத்தை விவரிக்க வேண்டும். அதற்கு தகுந்த பதிலை உரைக்க காத்துக் கொண்டிருக்கின்ற மகாராஜா. ஏதோ தெரிவிக்கின்றேன். மந்திரியே மதிமுக தந்திரியே வரத சுதந்திரியே வா. மகாராஜா வா, நான் உட்காருங்கம்மா. நிறைய நகைச்சுவையெல்லாம் இருக்குமா? ஆடலும் பாடலும் நடந்தால் அமர்ந்திருப்பார்கள். என்ன செய்வது? என்னம்மா அது ஒரு அவசரம் கூட இருக்கு. இருந்தால் உலகம். அமைச்சரே, சொல்லு. 55 தேசம் நமக்கு கட்டுப்பட்ட தேசம். 56ஆம் தேசம் நம் கலிங்க தேசம். நம் நாட்டுடைய நலனை பற்றி யார் அறியலாம் என்று உங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். தங்களுடைய சித்தம். நாட்டினுடைய நலன்களை எப்பொழுது கேட்பீர்கள் என்று அவராக காத்துக் கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், தகுந்த பதிலை உரைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் மகாராஜா. கொடிகள் யாவையோ சுகமா மகாராஜா, நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகின்றார்கள். அதில் அந்த குறைபாடுகள் இல்லை மகாராஜா. அப்படியா? மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து அப்படி என்றால் நம் ஆளுகைக்கு உட்பட்ட 55 தேசத்து அரசர்களும் அந்த தேசத்து ஆளுகைக்கு உட்பட்ட 55 தேசத்து அரசர்களும் நமக்கு கட்டுப்பட்டு நம் ஆட்சியின் கீழ் அவர்கள் கப்பம் கட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை திறமாக கொண்டு 55 தேசத்து அரசர்களும் சரிவர கப்பம் கட்டி ரசித்து பெற்று செல்கிறார்களா? அதில் ஏதேனும் குறைபாடுகள் உண்டா? இதோ தெரிவிக்கும் மகாராஜா, நம்ம சித்தரசர் கப்பல்களை நமது கஜகதி தேசம் நீங்களாக மீதமுள்ள 55 தேசங்கள். அந்த 55 தேசங்களில் 54 தேசத்துடைய சிற்றரசுகள் மாதம் தவறாமல் வரியினை செலுத்திவிட்டு ரசிகரை பெற்று செல்கிறார்கள். ஆனால் அந்த சாலாபுரி ஆளுகின்ற தூய்மைச்சன மன்னன் கப்பம் கட்ட 3 ஆண்டு காலமாக மறுக்கிறான். தூய்மைச்சனன் 3 ஆண்டு காலமாக கப்பம் கட்ட மறுத்திருக்கிறானா? ஆமாங்க. போர்ட்டல் மூலமா உனக்கு தகவல் தெரிவித்தீர்களா? அனுப்பி பார்த்தாங்க. அவர் ஒரு மழை பெய்யல, இந்த ஆண்டு காலம் பஞ்சம், அடுத்த ஆண்டு கட்டி விடுகிறேன், அடுத்த ஆண்டு கட்டி விடுகிறேன் என்று வார்த்தை தட்டி கொண்டு வருகிறான். அப்படியா? அது மட்டும் இல்லைங்க, அவனுடைய மகன் சத்தியவான் இருக்கிறான் அல்லவா? சரி. அவன் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்லு ஏற்றம் போன்ற மல்யுத்த பல கலைகளிலே சகலகால வல்லவனாக தேர்ந்தெடுக்கிறான். அதனாலே அவன் சத்தியவான் இருக்கிற மமதியிலே எப்படி இருக்கிறான் என்ற மமதி அவனுக்கு கண்ணை மறக்கிறது. அப்படித்தானே? வீரத்திலும் வீரத்திலும்
வாய்மையில் உண்மையும் தலைசிறந்து விளங்குகிறான் தன் மைந்தன். அதனால் எதற்காக கப்பம் கட்ட வேண்டும்? கஜகேது எதிர்த்துள்ளதாம் என்ற மமதை. அகந்தை அஸ்திவாரத்தை அழிக்கக்கூடியது. அழிவுக்கு அஸ்திவாரம் அந்த அகந்தை. அகந்தை அவனுக்கு கண்ணை மறைக்கிறது. அப்படி என்றால் அமைச்சரே அவனுக்கு தக்கதோர் பாடம் கட்ட வேண்டும். என்ன செய்யலாம்? அவன் சாதாரண ஆள் இல்லைங்க. அப்படியா? நரம்பு மாதிரி போன தனியாலும் போக முடியாதுங்க. அப்படியா? என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? அவன் நாடுகின்ற அந்த தாழ்வாபுரி நாடு நாம் பிச்சையிட்டது. அதனால அந்த நாட்டிற்கு இரவோடு இரவாக படையெடுத்து செல்ல வேண்டும். அருமையான யோசனை. ஆமாங்க. ஏனென்றால் இரவோடு இரவாக படையெடுத்து சென்றால் உயிர் சேதம் பொருள் சேதம் இருக்காது. ஆமா. ஆதலால் படையெடுத்து செல்ல வேண்டும். ஏனால் நம்முடைய ரத கஜ துரக மதாதி என்று சொல்லக்கூடிய 4